இப்போ ஜோதிகா அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று ரிலீஸ் ஆகி அது பெரிதளவில் வந்து வைரலாக பேசப்பட்டு இருக்கு. மார்பகம் என்ன எப்படி மேலே துள்ளி குதிச்சு அதை விட ரொம்ப இதாக இப்போ நீ ஐஸ்வர்யா ராயுடைய இதெல்லாம் பார்த்துருக்கியா, அங்கெல்லாம் போய் டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அப்படி துள்ளி குதிக்கும் அதெல்லாம் அப்படி இந்த அளவுக்கு தான் ஒரு இதை போட்டிருப்பாங்க. பாதி அளவு தான் மார்பகம் தெரிய அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க ஐஸ்வர்யா ராய். மாலை மாற்றிக்கலாம் வா அப்படின்னு ஒரு கேசட் ரிலீஸ் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் மாதிரி ஒருத்தர் வந்தபோது 70 mm முதுகோடு தானே வந்தாங்க. நீங்கள் எடுக்கும்போது நான் ஃபோட்டோ எல்லாம் அப்படிதானே ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் பாலிவுட் போனதுக்கு அப்புறம் சூர்யாவோட இமேஜை குறைக்கிற மாதிரி இல்லை இந்த விஷயம். இமேஜ் ஜோதிகா அவர்கள் பாலிவுட் போனதுக்கு அப்புறம் ஜோதிகாவோட நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி. கமலோட பெண் ஸ்ருதிகாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் அவார்ட் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடும்போது மோகன்லால் கொடுத்த அந்த ரியாக்ஷன் மிக கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொம்பளை பொறுக்கி பண்ணுவான், அந்த மாதிரி தான் பண்ணுவான். அந்த மாதிரி செயல் அது. மோகன்லால் மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் மிக கண்ணியமானம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஜோதிகா அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று ரிலீஸ் ஆகி அது பெரிதளவில் வந்து வைரலாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ என்ன ஏன் இந்த அளவுக்கு ஜோதிகா அவர்கள் இறங்கி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்? அவங்க இறங்கியும் வரல, போஸும் கொடுக்கல. அந்த ஃபோட்டோ வந்து சும்மா அவங்க யாரோ வந்து 2 பேர், இவங்க ஃபோட்டோ தனி அந்த ஃபோட்டோ தனி, பின்னாடி ஏதோ உடற்பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. உடற்பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இன்றைக்கி ஒன்று என்ன ஹீரோயினாக பண்ண போகிறாங்க இல்லை, சும்மா ஒரு ஜாக்கிங் பண்ணலாம் இது போகலாம் அவ்வளோதான். அது வந்து உண்மையான ஃபோட்டோ கிடையாது, சும்மா யாரோ அதை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது ஒரு பொய்யான ஒரு ஃபோட்டோ. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதாவது நீங்கள் வந்து இப்போது கவர்ச்சி நடிகை கிடையாது அவங்க. ஒரு காலத்தில் வந்து அவங்க கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்க, கொஞ்சம் ஒரு ஹோம்லியாக நடிச்சிருக்காங்க. ஹோம்லி சின்னதாக ஒரு கவர்ச்சி நடிகை தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க அந்த மாதிரி இந்த எக்ஸ்போஸ் பண்ணி பட வாய்ப்புகள் பெற வேண்டிய சூழ்நிலை இல்லை. அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்களே ஒரு தயாரிப்பாளராக இருக்காங்க, ஒரு பெரிய குடும்பத்து மருமகளாக இருக்காங்க, பெரிய நடிகருடைய ஒய்ஃபாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அவசியம் இல்லை. இது யாரோ வேணும்னு அவங்க மேலே இருக்கிற ஒரு சின்ன இவங்களை ஒரு மாதிரியாக காட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது உண்மை கிடையாது, ஒரு பொய்யான ஒரு தோற்றம் தான் அது. ஃபிலிம்ஃபேர் அவார்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் மார்பகம் தெரிகிற மாதிரி தான் அவங்க வந்து வேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து இவங்க மாறுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா தமிழ்நாட்டில் இது ஒரு ஹோம்லியான ஆக்ட்ரஸில் இவங்களும் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க மக்கள். இன்றைக்கி வந்து பாலிவுட் போனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அவங்க மாறி இருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன? நீ எங்கே முடியுங்க மார்பகம் என்ன எப்படி மேலே துள்ளி குதிச்சு தெரிஞ்ச மாதிரி நான் காட்டி சும்மா சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் கிடையாது. அவங்க அந்த போஸ்டில் காஸ்டியூம் பார்த்து அந்த காஸ்டியூம் பார்த்தேன், அந்த காஸ்டியூமில் அப்படி ஒன்றும் வல்கரான காஸ்டியூமே கிடையாது. அதை விட ரொம்ப இதாக இப்போ நீ ஐஸ்வர்யா ராயுடைய இதெல்லாம் பார்த்துருக்கியா, அவங்க கென்ஸுடைய அந்த இதுக்கு அவங்க தூதர் அவங்க தான். அங்கெல்லாம் போய் டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அப்படி துள்ளி குதிக்கும் அதெல்லாம் அப்படி இந்த அளவுக்கு தான் ஒரு இதை போட்டிருப்பாங்க. பாதி அளவு தான் மார்பகம் தெரிய அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க ஐஸ்வர்யா ராய். இவங்க அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணல. சின்ன டைட்டான ஒரு ஷர்ட் அது, அதில் வந்து சின்னதாக கொஞ்சம் அப்படியே லேசாக இங்கே தெரிகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது அவ்வளோ அது ஒரு பெரிய ஒரு இது அறுவருக்கான இதே இல்லைப்பா அந்த ஷர்ட்டு. அதுவே இது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இங்கே வந்து கேசட் ரிலீஸில் எத்தனை மாதிரியெல்லாம் காஸ்டியூம் போட்டு வராங்க. நேற்றே ஒரு சாதாரண ஒரு கேசட் ரிலீஸு, அதாவது மாலை மாற்றிக்கலாம் வா அப்படின்னு ஒரு கேசட் ரிலீஸ் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் மாதிரி ஒருத்தர் வந்தபோது 70 mm முதுகோடு தானே வந்தாங்க. நீங்கள் எடுக்கும்போது நான் ஃபோட்டோ எல்லாம் அப்படிதானே ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்தால் தான் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. உடனே ஓவர் நைட்டில் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் அந்த ரீச் ஆகும்னு சில பேர் கவர்ச்சியோடு நடிக்க வருவாங்க, கவர்ச்சியான ட்ரெஸ்ஸோடு வராங்க. இவங்க கவர்ச்சியான ட்ரெஸ்ஸில் அதை கொஞ்சம் கவர்ச்சியாக ரொம்ப கவர்ச்சி கிடையாது, ஒரு காஸ்டியூம். அந்த காஸ்டியூம் அந்த மாதிரி இருந்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும் போதோ இல்லை இங்கே நடக்கிற ஒரு பொது மேடைகளில் இந்த மாதிரி ஜோதிகாவை யாருமே இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு கவர்ச்சியான ஆடைகளில் கூட அவங்க நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பாலிவுட் போனதுக்கு அப்புறம் சூர்யாவோட இமேஜை குறைக்கிற மாதிரி இல்லை இந்த விஷயம். இமேஜ் குறைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அந்த இதில் இமேஜ் குறைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பாலிவுட்டில் ஒரு இந்த மாதிரி ரொம்ப இதை விட ரொம்ப சாதாரணமாக வரும். நீ வந்து இந்த ஒன்றும் இல்லை, நம்ம ஷாருக் கான் சல்மான் கானுடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும், கபீர் அப்படின்னு ஒருத்தர் அதை கம்பேர் பண்ணுவார். பயங்கர ஜாலியாக இருக்கும். அதில் கலந்து பல ஹீரோயின்கள் வருவாங்க. முன்னணி ஹீரோயின்கள்லாம் அதில் அவங்க வந்து கலந்துக்கல, சும்மா வேடிக்கை பார்க்க வருவாங்க. அமிதாப் பச்சனும் வருவார், ஜிஜேந்திரா உட்பட நிறைய பேர் வருவாங்க. வந்து
ஜாலியாக உட்காந்து பார்ப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா சில பேர் ரொம்ப கவர்ச்சியான உடையோடு தான் வந்திருப்பாங்க, அந்த நடிகைகளே, சம்மந்தப்பட்ட நடிகைகளே. சும்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க, ஃபங்க்ஷன்லேயே அந்த மாதிரி கவர்ச்சியாக வந்திருப்பாங்க. இது வந்து நார்த்தில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது. நார்த்தில் இதுவே அவங்க போட்டு வந்து மிகப்பெரிய மூடிட்டு வந்த காஸ்டியூம் அது. நார்த்தில் ரொம்ப தாராளமாக இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. போக போக எதிர்பார்க்கலாம், போக போக எதிர்பார்க்கலாம் முடியாது. நீ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஃபேமிலிக்கு இப்போ குடும்ப பெண்ணாக ஆகிடுச்சு. இனிமேல் அவங்களுக்கு சினிமாவில் நடித்து ஒரு ஹிந்தி படத்தில் நடித்து பெருசாக வரணுங்கிற ஆசை கிடையாது. அவருடைய கணவர் ஹிந்தி படங்களில் நடிக்கணும், ஹிந்தி படங்களில் படங்கள் எடுக்கணும். அதை குடும்பம் அங்கே அவருடைய அம்மா குடும்பம் இருக்குது, அதனால் தம்பிக்கு ஒரு சில படங்கள் தயாரிக்க உதவணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பேஸில் தான் அவங்க போயிருக்காங்க. அதனால் இவங்க அங்கே உடை குறைச்சி நடிக்கணுங்கிற ஆசை ஒன்றும் இல்லை. ஜோதிகா அவர்கள் பாலிவுட் போனதுக்கு அப்புறம் ஜோதிகாவோட நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது. சூர்யா அவர்களும் வந்து ஜோதிகா அவர்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா பார்க்குறது. இல்லை, அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருக்குமே. நீங்கள் சைத்தான்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜோதிகா அவர்கள் சூர்யா அவர்கள் வந்து ஜோதிகாவோட நின்று ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுவார். ஆனால் ஜோதிகா அவர்கள் சூர்யாவை தாண்டி போயிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ ஷூட் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போயிருப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? நான் நோட் பண்ணேன். அதாவது ஒரு இடத்துல வந்து நிற்கலான்பாங்க, ஒரு இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்குள்ள அந்த இது கிடையாது. இல்லை, கண்டுக்கவே மாட்டாங்க சூர்யாவை. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. வந்து கண்டுக்காமல் இருந்தால் எப்படி ஒரே வீட்டில் உங்களுக்கு இதில் இப்போ மும்பையில் இருக்க முடியும்? அவங்க வந்து 2 பேரும் விரும்பி தான் மும்பை போனது, விரும்பி தான் அங்கே வீடு வாங்கினது. இங்கேருந்து இங்கே இருக்க வீடு இருந்தாலும் கூட அங்கே மும்பையில் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், மும்பை படங்களில் நடிக்கணும்னு சொல்லும்போது அடுத்து போய் ஆகணும், அங்கே தான் போயிருக்காங்க. அதனால் இவங்களுக்குள்ள அதாவது ஒரு சில இடங்களில் வந்து எல்லா இடத்துலையும் கணவன் மனைவியும் கை கோர்த்து சிரிச்சுட்டே பேசிகிட்டே எல்லாம் இருக்க முடியாது. சில இடங்களில் பேசுவாங்க, சில இடங்கள் நயன்தாரா இல்லையா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவன் அஜித்தும் இதுவும் பேசுவாங்க. சில பேர் பேசுவாங்க, சில பேர் அந்த வந்து எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை. சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. சில இடங்களில் பேசுவாங்க, சில இடங்களில் வந்து நம்ம இந்த விஷயம் அந்த விஷயம் பேசிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு பார்வையிலே போயிடும். ஒரு பார்வையில் பேசிக்குவாங்க, அதோடு சரியாது. எல்லோரும் எல்லா இடத்துலையும் அவங்க சிரித்து பேசி கை கோத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கை கோத்துட்டு இல்லைன்னா அவர் தனியார் நகர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கணவன் மனைவியே இது இருந்துட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு கப்பலில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்க்கும் வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். இங்கே மாமனார் இங்கே வந்து தமிழ்நாட்டை விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் தெரியும். அவங்க வேற அடுத்த ஒரு தளத்தில் இருக்காங்க. அடுத்து வந்து ஹிந்தியில் படம் தயாரிக்கணும், ஹிந்தியில் நடிக்கணும், அது உலக அளவில் போகணுங்கிற ஒரு இதுதான் மார்க்கெட்டிங், பெரிய மார்க்கெட்டிங் அது. அப்படியே அவர்களே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா? சிவகுமார் வந்து இவர் பையன் அங்கே தான் ஹிந்தியில் போய் நடிக்கும் போது சந்தோஷப்படுவார். அவர் ஹிந்தியில் நடிக்கலை, இப்போ பையன் போய் நடிக்கிறனால அது சந்தோஷம் தானே அவருக்கு. அது ஒரு இது கிடையாது. அது பெரும்பாலும் ஒரு பையன் கல்யாணம் ஆகிற மாமியார் வீட்டில் போவாங்கள்ல, மாமியார் வீட்டில் போய் இப்போ அவங்க தான் இருக்கிற மாதிரி தான். அங்கே ஒரு தனி வீட்டுக்கு போவாங்களோ அந்த மாதிரி தனி வீட்டில் போய் இருக்கார் அவர். இந்த ஹேமா கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு டாக்காக இருக்கிறது என்னன்னா மோகன்லாலோட சப்ஜெக்ட் தான். ஆனால் இந்த மோகன்லால் டாக் இருக்கிற இதே தருணத்தில் ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்னென்னா கமலோட பெண் ஸ்ருதிகாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில், அவார்ட் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடும்போது மோகன்லால் கொடுத்த அந்த ரியாக்ஷன், இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நிஜமாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கார். அந்த கூட்டத்திலேயே முன் இருக்கையில் உட்காந்துருக்காங்க, முன்ன இருக்கிற வரிசையில் தான் உட்காந்துருக்காங்க இவங்க. அதில் வந்து இவர் வந்து இப்படி உட்கார்ந்து பார்க்கும்போது அதே சமயத்தில் ஒரு தமிழ் நடிகை யாரோ ஒரு நடிகையை பார்த்து இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது. மிக கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொம்பளை பொறுக்கி பண்ணுவான், அந்த மாதிரி தான் பண்ணுவான். அந்த மாதிரி செயல் அது யாராக இருந்தாலும் அப்படி பண்ணியிருந்தார், நிஜமாக பண்ணியிருந்தால் அவர் பொம்பளை பொறுக்கித்தனமான ஒரு செயல். அது ஒரு கண்டனத்துக்குரியது. அதே சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு தமிழ் மேலே பெருசாக பட்டுதெல்லாம் கிடையாது. இவருக்கு மலையாளிங்கிற ஒரு மலையாள ஒரு கர்வம்பாங்கள. அதனால் தமிழ் பேசுகிற சில நேரங்கள் ஆரம்பத்தில் தமிழை பேச மாட்டார். எனக்கு தமிழ் தெரியாது, மலையாளம் தான் அப்படின்னு மலையாளத்திலே பேசுவார். ஆனால் மம்முட்டி அப்படி கிடையாது. மம்முட்டியை வந்து தமிழ்நாட்டில் பேசுவார், தமிழ் போயிருப்பார். சமீபத்தில் கூட நம்ம சூர்யா போயிருக்கும்போது சூர்யாவை கூப்பிட்டு பாராட்டியிருக்கார். நம்மளோட சூர்யா நம்ம மலையாளி மாதிரி தான். தமிழ்நாட்டில் நம்ம நடிகர்களுக்கு நிறைய தமிழ் மக்கள் மரியாதை தர்றாங்க, நாமளும் தமிழ் நடிகர்களை மரியாதை பண்ணணும் அப்படின்னு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அவருக்கு அந்த தமிழ் மேலே வெறுப்பதெல்லாம் கிடையாது. இவருக்கு அந்த தான் மலையாளி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் தமிழ் மேலே அவர் பெருசு பற்றுதல் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தமிழ் நடிகைக்காக அவர் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பண்ணியிருந்தாருன்னா மிக கேவலமான செயல். ஏன்னா நடிகர் சங்க தலைவர்
மலையாள நடிகர் சங்கத்தில் ஒரு நடிகை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி, அதுவும் ஒரு நடிகர் சங்க தலைவர், அது மம்முட்டி பக்கத்தில் இருந்தார், அவர் வந்து சிரிச்சுட்டு ஏதோ அப்படி வடிக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பார். ஆனால் அது கண்டிச்சிருக்கணும். அது கண்டிச்சாரா? உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிச்சிருப்பார். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த வீடியோ உண்மையானதாக இருந்தால் அவர் கண்டிக்கத்தக்கவர் மோகன்லால். மோகன்லால் மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் மிக கண்ணியமானம்லாம் சொல்ல மாட்டாங்க. அவரும் ஒரு சராசரியான ஆள் தான். யாரோ ஒருத்தர் வீடியோ கூட என்கிட்ட சொல்லும்போது, ரம்யா கிருஷ்ணன் ஒரு முறை அவர் கூட நடிக்கும்போது, நீ என் அவருடைய ரூமுக்கு வர கூப்பிட்டதாகவும், நான் வரமாட்டேன்னு இவங்க சொன்னதாகவும், இந்த படம் முடியறதுக்குள்ளே நீ என் ரூமுக்கு வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும் ஒரு கேள்வி உண்டு. இப்போ இதே மாதிரி பார்வதி அவர்கள், இப்போ தங்கலான் படத்தில் கதாநாயகி பார்வதி அவர்களும் இந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. மோகன்லால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? பார்வதி அவர்கள் அவங்களும் ஒரு மலையாள அப்படி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த ஹேமா கமிஷன் தொடங்க காரணமாகவே இருந்தது யாருன்னா திலீப். திலீப் தான் அந்த பாவனா தானே, அவங்க வந்து திலீப் உடைய இது மூலமாக தான் அந்த பாவனா கடத்தப்பட்டாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க. அவங்க தான் போலீஸில் புகார் கொடுத்தாங்க. அதுக்காக தான் இந்த கமிஷன் போடப்பட்டது. அந்த திலீப்பை வந்து மறுபடியும் நடிகர் சங்கத்தில் சேர்க்கணுன்னு இவர் நினைச்சு சொன்னார் மோகன்லால். ஒரு நாள் நடிகர் சங்கத்துக்கு வந்துட்டார். அப்போ வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பயங்கரமாக நடிகைகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து திட்டின பிறகு மோகன்லால் எழுந்திரிச்சு போயிட்டார். அதுக்கான எதிர்வினை தான் அது. அதுக்கான தகுதி இல்லாதவர். ஏன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அவரை போய் நீங்கள் எப்படி நடிகர் சங்கத்தில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த நடிகைகளுடைய கோரிக்கை. அதை வந்து மோகன்லால் அப்படி சேர்த்ததும் சரி தவறு தான். அது ஒரு நடிகைகளுக்கு உட்பட எல்லோருக்கும் பாதுகாவல் அப்படிங்கிற ஒரு நடிகர் சங்க தலைவர் தான். எது நடந்தாலும் அவர் தான் முன்னாடி வந்து குரல் கொடுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் குரல் கொடுக்காம கடைசி நேரத்தில் தான் பேசியிருப்பார், தவிர்க்க முடியாமல். ஏன்னா இவர் மேலேயே விரல் சுற்றி வருது அப்படிங்கிறனால கொஞ்சம் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதுன்னு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவர் கொஞ்சம் நான் எதற்கும் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்கார். ஒரு முக்கியமான புள்ளிகளோட லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சீனியர் நடிகர்கள் யாரெல்லாம் இதில் சிக்கிற மாதிரி? யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதாவது அந்த லிஸ்ட்டில் ஒரு 55 பேருடைய 55 பக்கம் காணும் அப்படின்றாங்க. அந்த 55 பக்கம்ங்கிறத அநேகமாக உனக்கு வந்து, அதாவது ஒரு மலையாள நடிகைகளும் தமிழ்நாட்டில் நடிச்சிருக்காங்க, தமிழ் படங்களில், தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காங்க, ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க, கன்னடத்தில் நடிச்சிருக்காங்க, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் உட்பட பழகியிருக்கலாம். அப்படி அந்த 55 பக்கங்களில் இந்த தமிழ்நாட்டு நடிகர்கள், டைரக்டர்கள், அப்புறம் வந்து தெலுங்கு, கன்னடம் இவங்கெல்லாம் பாதிக்கப்படலாம் ஒரு கட்டத்தில். அல்லது அதுக்காக அந்த மறைச்சாங்களான்னு சொல்ல தெரியல. ஒருவேளை பொலிட்டிஷியன் யாராவது அதில் வந்து இருக்கா, பொலிட்டிஷியன் பேர் அதில் இருக்கா என்னன்னு தெரியல. அது அதனால தான் அந்த 55 பக்கம் காணாமல் போச்சு. நடிகர்லேருந்து பல பேர். ஆமாம், அதை வாய் திறந்தால் பல பேர் பாதிப்பாங்க. நல்ல வேளை இங்கே இருக்கிற ராதாவும் அம்பிகாவும் போய் சொல்லலை. ஏன்னா இவங்க இங்கே தான் இருக்காங்க, கல்யாணம் ஆகிட்டு தனியாக போயிட்டாங்க. அவங்க வந்து அதில் போய் சொல்லக்கூடிய சூழல் இல்லை அவங்களுக்கு. அதனால் நிறைய பேர் சொல்லும்போது ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு மொழியில் இருக்கிற நடிகர்கள், டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் கொஞ்சம் ஒரு பக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா இதன் மூலமாக அவங்களுடைய அந்தஸ்தெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்கிறதில்ல, சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்து கொஞ்சம் காரி துப்புவாங்களே இங்கே ஒரு பயம்.